ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். செம்மையா படிச்சுட்டு இருப்பீங்கன்ட்டு நினைக்கல, ஏன்னா நீங்கள் மோசமாக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சில விஷயங்கள் உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. அதாவது சேனலுடைய வியூஸோ இல்லை மற்ற விஷயங்களோ வச்சோ தெரியுது. கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எக்ஸாம் இல்லாமல் 6 months படிக்கணும் அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆஸ் மச் as பாசிபிள் அதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மென்டர்ஷிப் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ஃபில் ஆகிட்டு, நேற்று நைட்டு ஃபில் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் எடுத்துட்டோம். அவங்களையுமே நம்ம திருப்பி கொடுத்துருவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக இந்த 60 members தான் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே நிறைய பேர் கேட்டாங்க, பட் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா கஷ்டம், எனக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், பார்த்துக்கிடுங்க, சரியா? ஸோ பார்ப்போம் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அதே மாதிரி குவான்ஸ் மென்டர்ஷிப் நம்ம கொடுத்துருவோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்கலான்னு இருக்கும். என்ன பிடிஎஃப்னா அதில் 5 டெஸ்ட் இருக்கும், 5 கொஸ்டின்ஸ், 5 டெஸ்ட்டு, 5 ஆர்பிஐ அசிஸ்டன்ட் டெஸ்ட்டு. ஸோ 500 கொஸ்டின்ஸுக்கான ஒரு பிடிஎஃப் அதை நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு போகணும், ட்ரை பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எழுதினாலும் சரி, நீங்கள் ஐடிபிஐ எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் சரி, ஒரு விஷயத்தை நல்ல தெளிவாக கேட்டுக்கிட்டுங்க, சரியா? பிடிஎஃப் வந்துட்டு அதில் நாளைக்கு ரெடி ஆயிரும். அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து முக்கியம், உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 2 எக்ஸாம்ஸுமே ரொம்ப முக்கியம். நான் 2மே அப்ளை பண்ணலடா அப்படின்னா ஓகே, நீங்கள் வீட்டில் இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். எந்த ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் டெஸ்ட்டையும் போட்டு பாருங்கள், இல்லை ஐடிபிஐ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்கனாலே நீங்கள் ஒரு டாப் லெவலில் ஆல்மோஸ்ட் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு பயங்கர ஸ்பீடு தேவைப்படும். 90க்கு பக்கத்தில் கண்டிப்பாக அவங்க கட் ஆஃப் வைப்பாங்க, 90க்கு மேலே கூட வைப்பாங்க. அப்போது ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம ஸ்பீடு வேணும். நீங்கள் குவான்சிசிங் மட்டும் போட்டுட்டு, இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இங்கிலீஷில் ஈஸியாக இருந்தாலுமே நம்ம 20+ போடுற மாதிரி இருக்கும். அப்போது நான் 90+ தூக்கி ஏற்றுனா தான் எனக்கு ஆர்பிஐ அசிஸ்டண்ட் ஒரு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே கொடுக்கும். அப்போ அந்த லெவலில் வச்சு இருக்கிற ஒரு எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுறேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறனாலே நான் நல்ல லெவலில் இருக்கேன்னு அர்த்தம். இது நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம், கெஸ் பண்ணிக்கலாம், சரியா? ரெண்டாவது விஷயம், ஐடிபிஐ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 2 எக்ஸாமும் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பீங்க. மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுனாலும் ஓகே தாங்க, எப்படி இருந்தாலும் ஓகே தான், சரியா? எக்ஸாம்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள் உங்களுக்கு என்ன சொல்றது, மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எழுதணும். சார் நான் 7-8 மெயின்ஸ் எழுதிட்டேன் சார் அப்படின்னா ஓகேங்க. நான் ஒரு மெயின்ஸ் தான் எழுதியிருக்கேன், 2 மெயின்ஸ் தான் எழுதியிருக்கேன்னா இந்த மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, அப்புறம் திடீர்னு இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸு, திடீர்னு இந்த ஐடிபிஐ இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எழுதணும், அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எனக்கு புரியுது, அது ஒரு எக்ஸாம்னா அது ஒரு எக்ஸாம் கிடையாது, ஒரு எக்ஸாம்னா அது 1500 ரூபா. ஸோ அது செலவு இருக்குது, அது புரியுது. பட் அந்த எக்ஸாமில் போய் உட்காந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐடிபிஐயாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஐடிபிஐ எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன், சரியா? நீங்கள் இந்த ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கனாலோ, இல்லை ஐடிபிஐயில் அந்த எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாம்னா அந்த சிங்கிள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கனாலோ, நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது 2மே எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் ஒரு இருக்கக்கூடியது. எப்பவுமே ஜென்ரலாக ஹை லெவல் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிடுங்க. எப்போயுமே ஜென்ரலாக ஐடிபிஐ எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் எக்ஸாம்ஸ் வருதுன்னா அந்த வருஷத்தில் முதல்ல ஐடிபிஐ எக்ஸாம் தான் வரும். அந்த ஐடிபிஐ எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பையன் அந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவான். மோஸ்ட்லி இது நடந்துடும், மேக்ஸிமம் நடந்துடும், 80-85% நடந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா எனக்கு தெரியணும், நான் லெவல் கரெக்டாக போகிறேனா போகலையா, இப்போ 2 மாதம் படிச்சிருக்கேன், ஃபெப் அண்ட் மார்ச் படிச்சிருக்கேன், இந்த ஃபெப் அண்ட் மார்ச் நல்லா படிச்சிருக்கேனா, இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா, ஆர்ஆர்பி லெவல் விட எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எழுதணும், சரியா? இதெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டு தான்.
பட் அட்லீஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவாது இந்த சீரியஸஸ் எடுத்துக்கிடுங்க. இனிமேல் ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு எக்ஸாம் ஆகுது. மெயினாக நம்மளுக்குன்னு இந்த வருஷத்தில் இருக்கிறது 5 எக்ஸாமுங்க. எஸ்பிபியும் விட்டுருங்க சரியா, தவிர்த்து இருக்கிற 5 எக்ஸாம்ஸ் நம்மளால ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக கிளியர் பண்ண முடியும்னா 5 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அந்த 5 எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ட்ரையல் எக்ஸாமா இந்த ஐடிபிஐயோ இல்லை இந்த ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டையோ யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரியல் எக்ஸாம் மாதிரி போட பாருங்க. உங்கள் லெவலை இது செக் பண்ணுற ஒரு விஷயமா இதை கண்டிப்பாக பாருங்க. சேம் நம்ம குவான்ஸுக்கு மென்டர்ஷிப்பு கேட்டிருந்தாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் சரியா. அதையும் தாண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் சரியா. அதுவும் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை ஓகே இது பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பிரித்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எடிட்டோரியலை தயவு செஞ்சு பாருங்க. எனக்கே மனசு ரொம்ப விட்டு போயிடுது. போட்டு நானும் போய் பார்த்துட்டே இருக்கேன், எவனும் பார்க்குற மாதிரி தெரியல. இப்படி ஒரு பேசி ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டால் எல்லாரும் பார்க்கிங்க. இந்த எடிட்டோரியல் வந்து அனாதையாக கிடக்குது. அதை கொஞ்சம் பார்த்து விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அதை பாருங்கள். இல்லை அது வேண்டாமா, வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணா. இங்கிலீஷில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் சரியா. தேங்க்யூ.